ஹாய் ஆல் ஹாப்பி ஹோம்ஸில் இன்னைக்கு குலதெய்வத்தை பார்க்க போகலாமா? நாங்கள் பிளான் பண்ணது என்னமோ 5 o'clock கோயிலுக்கு போயிடணும் அப்படி தான் பிளான் பண்ணோம். ஆனால் வீட்டை விட்டு கிளம்பும்போதே 6:30 ஆயிடுச்சு. இதுதான் எங்கள் குலசாமி. சின்ன வயசில் இந்த பாலத்தை பார்க்கும்போது ஏதோ பாம்பன் பாலத்தை பார்க்குற மாதிரியே ஃபீல் கொடுக்கும். இங்கே எதுக்கு நடக்கிறோன்னே தெரியாமல் இதில் அத்தனை தடவை நடந்துட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்போம். பாம்பன் பாலத்தை எட்டி பார்க்குற அளவுக்கு பேசி சிரிச்சுப்போம். அந்த அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதில் நடக்கும்போது. மழை காலத்துல இந்த பிளேஸை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். சுத்திலும் தண்ணி, நடுவுல சாமி, பாக்குறதுக்கே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க. இங்க வந்ததுமே மனசு ரொம்ப நிம்மதியா, அமைதியா, ரொம்ப சந்தோஷமா மனசு ஃபீல் ஆகும். குலதெய்வத்தை பாக்குற சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்காது. அந்த அளவுக்கு மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கும். அப்புறம் மொட்டையெல்லாம் எடுத்துட்டு சாமிக்குன்னு திருப்தியா அபிஷேகம் பார்த்து நல்லா அர்ச்சனை எல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் எல்லாம் சாப்பிட்டுட்டு கரும்பால தொட்டியெல்லாம் கட்டணும். அப்புறம் ஒரு 11:30 போல தான் வீட்டுக்கு கிளம்பணும். பிளான் பண்ண மாதிரி எதுவும் டைமுக்கு நடக்கலைனாலும் மனசு ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்தது. இந்த பாக்குறீங்கல்ல, இந்த சாமியை நாங்க தொட்டு பார்த்துட்டு பல்லு ஏன் இவ்வளோ பெருசா இருக்கு, விரல் நகை எப்படி நம்மளை விட இவ்வளோ பெருசா இருக்குது, கால் நகை ஏன் இவ்வளோ பெருசா இருக்குது, கை நகை ஏன் இவ்வளோ பெருசா இருக்குது, இப்படியெல்லாம் சின்ன வயசுல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்குது. அப்புறம் சாமிக்கு மாவிளக்கு படைச்சிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பும் போது தான் பார்த்தோம், ஒரு குருவியா இது என்ன கோழியா என்னன்னே தெரியாம ஒன்று அடிபட்டு கிடந்துச்சு. அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். என் பையனுக்கு அவ்வளோ பயம் அதை தொட்டு பார்க்கறதுக்கே. அதை காமிச்சிட்டு இருந்தோம். அவன் தொடுறதுக்கு அவ்வளோ பயந்துட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் இதை பார்த்து சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு சரி கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு மனசே வரல. கூட கொஞ்ச நேரம் சாமி கிட்ட இருந்து பேசிட்டு இருந்துட்டு போகலாமா அப்படி இருந்தது. ஏன்னா சுத்தில அவ்வளோ காத்து, வெயில் காலம் மாதிரியே அங்க ஃபீல் ஆகவே இல்லை. நாங்க ரொம்ப வெயிலா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸ்.